இன்றைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான நீங்கள் சொல்லலாம் ஒரு லாக்டவுன் ரெசிபி. சிம்பிளாக செய்கிற வந்து மாவை வந்து கரைச்சி ரொட்டியாக செய்கிறது, அது எல்லாத்துக்கு வந்து லிக்விட் பராட்டான்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து மா இருக்குது, ஆல் பர்பஸ் ஃப்ளார் மா இருக்குது, பச்சை மா. இதில் வந்து 1.5 கப் எல்லாட்டிக்கு 215 கிராம் வருது. இப்போ இதை இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் போடுங்க. பட் எனக்கு விருப்பம், ஸோ அதில் நான் போடுறேன் 1/4 டீஸ்பூன் மிளகு. இதையும் இதில் போடுங்க. இப்போ வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நான் ஒரு பெரிய முட்டை எடுத்துருக்கிறேன். அதை எடுத்து இந்த வெடுக்கை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஒரு லார்ஜ் எக் இதை இதில் விடுங்க. உங்களுக்கு முட்டை போட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் முட்டையை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இதில் வந்து 1 கப் பசுப்பால் இல்லாட்டிக்கு 250 ml 2% பசுப்பால் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை இதில் விடுங்க. இதில் வந்து 1 கப் தண்ணி இல்லாட்டிக்கு 250 ml தண்ணி இருக்குது, தண்ணியும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு லம்பும் இல்லாமல் இதை கரைச்செடுக்கணும். தோசை மாவு குழப்பீங்கள அதே மாதிரி தான் இதை குழச்செடுக்கணும். இந்த இருக்கு நான் ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்சிருக்கிறேன். ஆகலும் திக்காத நீங்கள் கரைக்காங்க, ஆகலும் தண்ணியாமல் இல்லாமல் தோசையை குழப்பீங்களா அந்த பதத்துக்கு இதை கரைச்சிடுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது, மெல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் கரைச்சி. இதை இதில் விடுங்க. சோப்பு பெல் பெப்பர் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் 2 எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இதில் வந்து 1 உள்ளிப்பல் எடுத்து நல்ல சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். 5 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன குருணியாக வட்டி இருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதில் போடுங்க. நான் இதில் பேபி ஸ்பினிச் எடுத்துருக்கிறேன். கீரை சரியாக வந்து 10 கிராம் வருது எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கேன். இது போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் இதில் போடுங்க. இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல். இதில் வந்து நான் மொட்சரல்லா சீஸ் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து சரியாக 30 கிராம் மொட்சரல்லா சீஸ் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் சீஸ் போடுங்க, உங்களுக்கு விருப்பமான சீஸ். பட் நான் இதில் வந்து மொட்சரல்லா சீஸ் போடுறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாவை வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படியே விடுங்க. இதில் ஒரு பேன் ஒன்று வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் இருக்குது, இதில் கொஞ்சம் எண்ணெய் கூட விட தேவையில்லை, ஒரு லைட்லேயே விட்டிங்கன்னா காணும். இந்த இருக்குது இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இந்த இருக்குது இது நான் குழச்சி வச்சுருக்கேன். இந்த மா இருக்குது. இப்போ இதை நாங்கள் ஊற்றி சுடுவோம். இந்த இருக்கிறத கொஞ்சம் வேக விடுவோம். இப்படி வேகி கொண்டு வரைக்கும் மெட்ட பக்கம் திருப்பி விடுங்க. ஸோ இந்த இருக்குது நான் ஒரு 4 நிமிஷம் விட்டுருக்கேன் மீடியம் ஹீட்டில் மெட்ட பக்கம் திருப்பி திருப்பி. ஸோ இது நல்லா ஹீட்டுது. இந்த இப்படி வரைக்கும் இதை இறக்கிடுங்க. ஸோ இந்த இருக்குது இதுதான் இந்த லிக்விட் பரோட்டா செய்து முடிஞ்சுது. சட்னி அல்ல சம்பல், ஈவன் ஒரு சிக்கன் குழம்புகளோட நீங்கள் சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.